வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தர்க்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 2-3 அணிகள் இருக்கிறது நம்ம தெரியும். ஓபிஎஸ் அணி, சசிகலா அணின்னு சொல்லிட்டு. ஆனால் எடப்பாடி அணிலேயே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தரும் விதமாக ஜெயலலிதாவே தலைவராக நம்பி ஒரு அணி இருக்கான். எடப்பாடி பழனிசாமி ஃபோட்டோலாம் அவங்க வச்சுக்க மாட்டாங்க, ஜெயலலிதா அவங்க ஃபோட்டோ தான் வச்சுக்குவாங்க. ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை அதை மாற்றினதே எடப்பாடி பழனிசாமி முயற்சிக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டாராம். என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் ஜெயலலிதா அவங்க புகைப்படம் வச்சுருக்காங்களோ அப்படியே அவங்கள ஓரம் கட்டணும்னு சொல்கிறதுக்காண்டி அது பொறுப்புல பார்த்தீங்கன்னா ஓரம் கட்டியிருக்கலாம். ஆனாலுமே அந்த ஜெயலலிதாவுக்கு விசுவாசமாக இருக்கவங்க இன்னும் அதிமுக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த அணி பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. ஸோ ஜெயலலிதாவால் பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்டவங்க, கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டவங்க, நீக்கப்பட்டவங்கலாம் எடப்பாடி பழனிசாமி சூஸ் பண்ணி தனக்கு எப்படியா ஆதரவு வட்டம் பார்த்தீங்கன்னா உருவாக்குறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய முன்னாள் அமைச்சர்கள், இப்போ குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா மாதவரம் மூர்த்தின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அதே மாதிரி கேபி முனுசாமி, வைகை செல்வன், கோகுல இந்திரா, நத்தம் விஸ்வநாதன், பிவி ரமணா, இவங்கெல்லாம் அம்மா கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி தனக்குன்ற ஆதரவு வட்டத்தை உருவாக்க அவங்களுக்குலாம் 2021 சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு கொடுத்துருந்தாரு எம்எல்ஏ எலெக்ஷனில். ஸோ இன்னும் முழுமையாக எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் அதிமுக வரலன்றது தெளிவாக தெரியுது. பட் உட்கட்சியிலையும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மோதல். இப்போ ஜெயலலிதா படம் பார்த்திங்கன்னா சின்னதாகவே போடுறாங்க, எம்ஜிஆர் படம்லாம் சின்னதாக போட ஆரம்பிச்சிட்டாங்க, எடப்பாடியோட படம் தான் பெரிய பெரிய லெவலில் போடுறாங்க. ஸோ இது மாற்றம் நிகழும்னா கேட்டிங்கன்னா நிகழும், தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் நிகழும்ன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், share, subscribe. Thanks for watching this video.